1ஆம் தேதி அக்டோபர் 25 சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு கெடா பிணைங் தமிழ் பள்ளிகளுக்கும் இடைநிலைப் பள்ளிகளுக்கும் முத்தியாஸ் வழங்கும் அன்னதானம். வணக்கம் திரு செல்வம் சரியன் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே, நாளை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வழக்கமான ஒரு நிகழ்ச்சியாக சரஸ்வதி பூஜை அன்று கெடாவின் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி பல்வேறு தமிழ் பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் இவ்வாண்டு பிணைங் மாநிலத்தையும் சேர்த்து 12,500 மாணவர்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கு இலவச அன்னதானம் வழங்குறாங்க. நீங்கள் அவர் கூட பல ஆண்டு காலமாக ஒரு நண்பராக இருந்து நட்புடன் பழகி வந்த அந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் அவருடன் இந்த பயணம் எப்படி இருக்குது, இன்றைய நிகழ்ச்சி நாளை நடைபெறும் நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள். சரி, அதுக்கு முன்னதாக ஒரு முன்னீடாக ஒரு முன்னோட்டமாக இன்று ஏன் இந்த தோட்டத்தில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இன்றைக்கு நவதுர்கை ஆலயத்தில் வந்து இன்று சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு நவராத்திரியை முன்னிட்டு தொடர்ச்சியாக தினந்தோறும் வந்து அன்னதானம் வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இன்று வந்து எங்கள் குடும்பத்தார் சார்பு உபயம் நடைபெற்றது. ரவிச்சந்திரன் பரமேஸ்வரி குடும்ப உபயம் நடைபெற்றது. நாளை ஒரு முக்கியமான நாட்டிலே பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் நடைபெறவிருக்கின்றது. சுங்கப்பட்டாணியில் 80 ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி. கடையாக, சிறிய கடையாக இருந்த முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி இன்று விஸ்வரூபம் எடுத்து முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் நிர்வாக இயக்குனர் ஐயா திரு வாசுதேவன் முத்தையா அவர்கள் இது போன்ற மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும், அதுவும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் எப்போதுமே அது போன்ற அந்த சிந்தனையிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர். அதற்காக நாளை வழக்கமாக கெடா மாநிலத்தில் உள்ள 54 பள்ளிக்கூடங்களுக்கு 54 கெடா மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு 58 பள்ளி மாணவர்களுக்கு, தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருப்பார் ஒவ்வொரு வருடமும். ஆனால் இவ்வாண்டு அதையும் கடந்து நம்முடைய அண்டை மாநிலமான பினாங்கு மாநிலத்திற்கு சென்று அங்கே ஒரு 11 பள்ளிகளுக்கு அன்னதானம் வழங்கவிருக்கின்ற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு, இடைநிலை பள்ளிகளில் பயிலக்கூடிய நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கும் அந்த அன்னதானம் ஒரு சில பள்ளிகளுக்கு வழங்குகின்றார்கள். இவ்வாண்டு ஏறக்குறைய 12,500 மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்காக இன்று இரவு கண்பிடித்து விடிய இங்கே சமையல் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காய்கறிகளை அறிந்து கொள்வதற்காக இங்கே நல்லுள்ளம் படைத்த இங்கே சுற்று வட்டார மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த சேவையில் தங்களுடைய புண்ணியத்தையும் அவர்கள் ஈண்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் இணைந்து இந்த முத்தியாஸ் நிறுவனத்தோடு பீடு நடை போடுகின்றார்கள். அவர்களுக்கு இந்த இணைய வேளையில் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பணிகளை பார்க்கும் பொழுது நமக்கும் அல்லது பார்த்து கொண்டிருக்கும் அங்கே உங்களுக்கும் இது போன்ற நம்மால் இயன்ற உதவிகளை செய்யலாம் என்று பணி செய்யலாம் என்று உதவுவதற்காக நீங்களும் வரலாம். அப்படி வரும்பொழுது நிச்சயமாக இந்த நம்ம வரக்கூடிய சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வழங்கக்கூடிய அன்னதானம் இன்னும் பெரிய அளவில் வருடம் பெருகிக் கொண்டே போகும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதுதான் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரியுடைய மகிமை என்று சொல்ல வேண்டும். ஆகவே நமது வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த இணையதளத்தில் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரிக்கு ஆதரவு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் உங்களுடைய தொண்டு, உங்களுடைய சேவை, அதனுக்கு பிரதிபலனாக மீண்டும் அதை பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் நோக்கத்தில் இங்கே அன்னதானம் வழங்குகிறோம். நன்றி நன்றி. Swami,
persiapan, ini persiapan permulahan potong sayur-sayuran untuk masakan lah. Jarang start masak dari pukul 12 tengah hari nanti. Seramai 12,000 lebih lah. 12,000. Pelbagai jenis sayur-sayuran telah disiapkan lah. Jadi permulaan, sekarang dalam buat permulaan. Ini dengan bahan-bahan semua, bahan-bahan ini semua. Okey. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது காய்கறிகளெல்லாம் வெட்டி இங்கே கரெக்டாக கொண்டு வந்து சமைக்கிற இடத்துல இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சமையல் ஆரம்பம் ஆகிறதுக்கு இப்பொழுது தயார் நிலையில் எல்லாம் இருக்காங்க. மற்றும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் எல்லாம் சமையலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தொண்டு ஊழியர்களை பார்க்கலாம். நீங்கள் பாருங்க. ஓகே, இப்பொழுது பணியாளர்கள் ஒலிம்பியாக இங்கே இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காய்கறிலாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு கடா பர்லிஸ் ஆகிய பள்ளிக்கூடங்களுக்கு இந்த சமையல் போய்கொண்டிருக்குது. பார்க்கலாம், சமையலுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த வருடம் முத்தியாஸ் சொந்தமாக இங்கே சமைத்து கொடுப்பதற்காக அதன் பத்திரங்கள், அதாவது இப்பொழுது காய்கறிகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களை பார்க்கலாம். ஏறத்தாழ 12,500 மாணவர்களுக்கு இந்த பணிகள் இப்பொழுது முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வாலண்டியராக, அதாவது வந்து எல்லாருமே ஆண்டுதோறும் ஃப்ரீயாக வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், காய்கறி வெட்டலாம் நீங்கள் பார்க்கலாம். கேஷ் அண்ட் கேரி சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு இப்பொழுது சமையல் வேலை ஆரம்பமாகிவிட்டது. கல்யாண சமையல் சாதம் என்று சொல்வது போல ஏறத்தாழ 12,500 மாணவர்களுக்கு இப்பொழுது சமையல் செய்ய சமையல்காரர்கள் மற்றும் தொண்டுகளெல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பார்க்கலாம், தொண்டுகள் வந்து இப்போ வந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் தொண்டுகள் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முத்தியாஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாருங்க, வெங்காயத்தை எப்படி ஆஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. மாடர்ன் மிஷினில் வந்து வெங்காயத்தை வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் முத்தியாஸுக்காக இவர்கள் கொண்டு செய்கின்றார்கள். எனவே ஆண்டுதோறும் இந்த அற்புத நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 12,500 மாணவர்களுக்கு நாளை இந்த அன்னதானம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி கடந்த 30 ஆண்டுகளாக வந்து சரஸ்வதி பூஜை என்று இலவச அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். வருஷம் வருஷம் வந்து இந்த காய்கறிலாம் வெட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வருஷம் வரோம். 10 வருஷம் நாங்கள்லாம் எல்லாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து மகளிர்லாம் சேர்ந்து காய்கறிலாம் வெட்டி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 30 வருஷம் ஆனால் இங்கே வந்து நண்பர்கள் நாங்கள் எல்லாருமே மகளிர் எல்லாம் உதவி செய்கிறோம், செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தொண்டு செய்கிறது மகேசன் தொண்டு மாதிரி நாங்கள் தொண்டு செஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் இந்த தொண்டு செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 12 வருஷமாக நீங்கள் வந்துட்டு இருக்குது எப்படி இருக்குது? அதாவது வந்து காய்கறி எல்லாம் நண்பர்களோட வந்து வெட்டிக்கிட்டு நண்பர்களாக இருக்குன்றீங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் வரணும், வருஷம் வந்து இந்த தொண்டு செய்யணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் சேர்ந்து பார்க்குறோம். ஓகேம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கேஷ் அண்ட் கேரி வழங்கி வரும் சேவைகளுக்கு நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.